ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு ஒரு பிரெஞ்ச் மெடிக்கல் டிராமா. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே வந்து இந்த படம் பார்க்க ஆடியன்ஸ்க்கு அது ஒரு கண்டிப்பா ஒரு மோட்டிவேட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2016 வந்த ரா அப்படின்ற ஒரு பாடி ஹாரர் மூவி. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாடி ஹாரர் ஃபேன்ஸ் அவங்களாம் வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படம். ஸோ அதெல்லாம் எல்லாருமே கொண்டாடி தீத்தாங்கன்னு சொல்லுவேன் அந்த படத்தை. ஸோ அதுக்கப்புறம் 2021 வந்த டீட்டான் அப்படின்ற ஒரு சைஃபை ஹாரர். ஸோ அந்த படமுமே சரி, ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ், அதாவது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். ஸோ அந்த படம் வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்தளவு தான் அந்த படம் ஒர்க் ஆகும். பட் என்ன பொறுத்தளவு அந்த படம் வந்துட்டு ஒரு டீசன்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான பாடி ஹாரர், சைஃபி ஹாரர் ரெண்டுலேயுமே சம்பவம் பண்ணி விட்ட ஜூலியோ டுகானோ அவங்க தான் இந்த படத்துக்குமே டைரக்டர். ஸோ அவங்களோட லேட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் ஒரு பிரெஞ்ச் மூவி தான் இந்த ஆல்ஃபா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ஒரு மெடிக்கல் ட்ராமா அப்படின்றது பேஸாக இருந்தாலுமே சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், பாடி ஹாரர் ப்ளஸ் ஃபேமிலி எமோஷன்ஸ், ஸோ இந்த 3 விஷயங்களுமே வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளேல ஸோ அந்த மூவி வந்து இவங்க கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள இப்போ போகலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். ஸ்டோரி ஆஃப் ஆல்ஃபா இஸ் திஸ். We meet 13 years old Alpha played by Melissa Boris in a non-specific, possibly alternate time and space. Not quite sure where and when அப்படின்றது சொல்லப்படல. She passed out a party where someone is tattooing her arm. This is a world in which there is a new contagious bloodborne disease which appears to turn organs into something like marbles and then dust அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டோரி சிம்பிளா சொல்றேன். 13 வயசு பொண்ணான ஆல்ஃபா ஒரு பார்ட்டிக்கு போறா. அங்க டாட்டூயிஸ்ட் ஒருத்தன் அவளோட ஆர்ம்ல டாட்டூ போடுறான் கையில. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போறா, சிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அவங்க அம்மா இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய், இவங்க அம்மா டாக்டர்ன்றதுனால அவங்களோட கிளினிக் இவளை கூட்டிட்டு போய் எக்ஸாமின், பிளட் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஸோ பட் இந்த வைரஸ் டிடெக்ட் பண்றதுக்கு 2 வீக்ஸ் ஆகும். ஸோ இந்த டைம்ல சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் போறா இல்லையா, இங்க உள்ளவங்க எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இவ இன்ஃபெக்ட் ஆயிருப்பாளோ அப்படின்னு இவளை ட்ரீட் பண்ற விதம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப கிரவுண்டடாகவும், ஸோ எங்கேயுமே சரி ஒரு குரூப்பிசமா ஒரு ஃபார்ம் ஆயிட்டு ஒருத்தவங்களை மட்டும் கார்னர் பண்ணும்போது அந்த பெயின் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து டைரக்டர் டீட்டெயிலா இந்த படத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றதே வந்து இந்த கிரெடிட்ஸ் யாருக்கு கொடுக்குறதுன்னா படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்டான ஒலிவியா அலன்சோ, ஹூஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் வித் தட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது அந்த இன்டென்ஸ், ஸோ அதாவது ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது இப்படியா அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. ஸோ போரோஸ் ஃபரானே அண்ட் ரஹீம், ஹூ physically committed to the role of drug addict, delivers a trio of sublime performance in a film that is not expected to shock its audience in the way of Raw and Titan did. இந்த படத்துல அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ், அதாவது அந்த கோரி சீன்ஸ் அப்படின்றது ரா படம் அப்புறம் டிட்டான், இந்த 2 படங்கள்ல இருந்தளவு இம்பாக்ட்ஃபுல்லா ஸ்கிரீன் ஸ்பேஸ் இதுல இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஸ்விம்மிங் பூல்ல வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், அது வந்து ஜா படத்துல வர்ற மாதிரியான ஒரு ஞாபகத்தை தான் கொடுத்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இருக்கு, இதுலயுமே ஒரு சில சீன்ஸ் இருக்கு, பட் அந்த அளவு எஃபெக்ட் இந்த படத்துல இல்லை அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஸோ அடுத்து முக்கியமா கிளைமாக்ஸ் அப்படின்றது ப்ரெடிக்டபிளா இருந்தாலுமே கொஞ்சம் எமோஷனல் கனெக்டை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். டீடைலிங் அப்படின்றது கேரக்டர் ஸ்டடி, அதுல தான் டைரக்டர் வந்து ரொம்ப டீடைலிங்கா ஸ்கிரீன் பிளேல சொல்லியிருக்காரே தவிர, ஸோ இந்த டிசீஸ் எதனால வந்துச்சு, ஸோ அதுக்கு பேக் ஸ்டோரி என்ன, ஸோ இந்த டிசீஸ் இதனால ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லலை. இதுதான் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை. அடுத்து இந்த படத்தோட லென்த் கிட்டத்தட்ட ஒரு 2 hours ரன் டைம் இருக்கு. ஸோ ஒரு பார் சீக்வன்ஸ், ஃபன் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் வரும். ஸோ அது வந்து 10 minutes கிட்ட லென்த்தாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடிட்டர் கட் பண்ணி இருந்துக்கலாம். இந்த மாதிரி சில பிரச்சனைகளுமே இந்த படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து பிசிக்கல் இன்டிமசி சீன்ஸ் இருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரா, டிட்டான் இந்த மாதிரி படங்கள் கொடுத்த டைரக்டரோட ஃபில்ம். ஸோ அதனால டெக்னிக்கலாகவே இந்த படம் வந்துட்டு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஃபில்ம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே வைஸ் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. இருந்தாலுமே இந்த படத்தை நான் என்ன சொல்லுவேன்னா ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.